Hello guys, இன்னைக்கு மேக்ஸில் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் அண்ட் ஆப்டியூட் டெஸ்ட்டில் கேட்குற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் பர்சன்டேஜ்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் பர்சன்டேஜ்லேருந்து ஆல்ரெடி பேசிக் லெவலில் ஒரு சம் நான் என் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த சம் பார்க்காதவங்க அந்த சம் போய் பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு நம்ம இன்டர்மீடியட் லெவல்லேருந்து ஒரு சம் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? கொஸ்டின் பாருங்கள். A student scored 480 marks out of 600. What percentage did he score? ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 600 மார்க்குக்கு 480 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? ஆக்சுவலி இதுவுமே பேசிக் லெவல் தான். ஸோ 600க்கு 480 எடுத்திருக்காங்க. அப்போ நீங்கள் எடுத்த மார்க்கை வந்து நீங்கள் மேலே எழுதிக்கோங்க. எவ்வளோ டோட்டல் வந்து நீங்கள் 600 டோட்டலில் கீழே எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்ட்டு 100 போட்டுக்கோங்க. அப்போது 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். நான் மறுபடியும் கீழே இங்கே போட்டு காட்டுறேன். 480/600 இன்ட்டு 100. ஓகேங்களா? அப்போது 0க்கு 0 மேலேயும் கீழே தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். 0க்கு 0. ஓகேங்களா? இப்போது அதே மாதிரி இதை 6 டேபிளில் கேன்சல் பண்ண முடியும். 6 1s are 6 8s are 48. இங்கே 0 இருக்கிறதால ஒரு 0. அப்போ 80. அப்போ 80%. ஓகேங்களா? அப்போது எத்தனை பர்சன்டேஜ் அவங்க எடுத்திருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 80%. புரியுதுங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சம் கொடுத்துருக்கேன். என் ஸ்டூடெண்ட் ஸ்கோர் 375 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 500. 500க்கு 375 எடுத்திருக்காங்க. அவங்களுடைய பர்சன்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அது எவ்வளோன்றதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.